ஏ கணேசா, ஏன்டா வாழ்னு கத்திட்டு கிடக்குறே? ஏன்டா சாதனா, உன் பதிவை நான் இப்பந்தான் பார்த்தேன். உன்னையும் பிக் பாஸ்ல விட மாட்டாங்க, என்னையும் விட மாட்டானுங்க. நம்ம டீம்ல ஒரு ஆள் வந்து பிக் பாஸ்குள்ள போயிருக்காங்கன்னா அதுக்கு ஏன்டா கத்திக்கிட்டே கிடக்குற? அங்க உள்ள போனோம்னா பெரிய பெரிய பணக்காரனா செலுப்பி ஈஸியா இருக்கணுமா, பணத்தை வேலையே பார்க்காம கூட்டி அழுதவங்களா இருக்கணுமா. தேவையில்லாமனா கத்தாரா, கத்தி வேஸ்டா தான் போவான். எல்லாம் நடிக்கிறாங்க, எல்லாம் பிக் பாஸ்குள்ள எல்லா பேரும் நடிக்கிறாங்க. புரியுதா? நான்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன விவசாயி. ஒன்ன மாதிரி என்ன மாதிரி உள்ளார விட்டுருந்தா கூட வந்து முகத்திரையை கிழித்து தொங்க விட்டுருக்கலாம். இன்னெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரியுதா சாதனா? ஒரு வேளை ஒன்றை வேணா உள்ள விடலாம். ஆமாம், ஒன்றும் முடியலையே. சரி, நம்மால் ஒரு ஆள் ஜெயிச்சா போதாது. இப்படியே என்ன பிக்கு பாஸ்களை கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேனே. நான் இருந்தாலும் என் மண்ணோட தான், செத்தாலும் என் மண்ணோட தான். ஏல போவான். என்னுடைய பிரச்சனை நான் பார்க்க போறேன், உனக்கு இல்லை சாவுறா. நீ தெரிஞ்சுக்க, எனக்கு பிக்கு பாசு வேண்டாம், பக்கு பாசு வேண்டாம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ போட்டிருக்கிய சட்டை பண்ணி பயில அறுத்து கிழிச்சுக்கணும். அறுத்தாமா பண்ணி அது எந்த கடையில் வாங்கினது? இனி போடுற வீடியோ ஃபுல்லாக அந்த சட்டையோட தான் போட்டு வீடியோ போட போறியா சாதனா?